சார் இப்போ வந்து கணவன் இன்சால்வன்சி ஃபைல் பண்ணிட்டாரு, அவருக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அவர் மறுபடியும் மனைவியோட நகையை வச்சு மறுபடியும் தொழில் பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே கூடாது. மனைவி பெயரில் அவங்க மனைவி பண்ணி இவங்க அங்கே போய் வேலை செஞ்சால் பரவாயில்ல. ஆனால் இவர் வந்து திருப்பி தொழில் ஆரம்பிக்கவே முடியாது. 7 வருடங்களுக்கு ஒரு அப்படிலாம் செய்ய முடியாது. இவர் வந்து கண்காணிப்பு கேமராலே இருப்பார். இவர் வந்து எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, தொழில் ஆரம்பிக்க முடியாது. எங்கேயாவது போய் வேலை செய்யலாம், அவருடைய ஜீவனத்துக்கு நம்ம செய்ய முடியுமே தவிர மற்றபடி இவர் திருப்பி தொழில் ஆரம்பித்து திருப்பி கடன் வாங்குறதுலாம் வந்து நடக்காத காரியம். அப்போ வந்து இழந்தவங்களுக்கு எப்படி சார் அவங்க ரெக்கவர் பண்ண முடியும்? இழந்தவங்களுக்கு வந்து இப்போது ஒரு 50 லட்ச ரூபா கடனை வச்சு அவர் போயிட்டாரு. ஆனால் அவர் சொத்து வந்து வெறும் 5 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா அந்த 5 லட்சத்தை தான் அந்த கடன் கொடுத்தவர்களுக்கு பிரித்து கொடுக்க முடியுமே தவிர அது மாதிரி வேறு ஏதாவது இருக்கா சொத்துக்கள் அவர் பேரில் இருக்கான்னு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணி தான் கொடுக்க முடியுமே தவிர அவங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து நம்ம கடன் கொடுக்குறவங்கள ஜாக்கிரதையாக கடன் கொடுக்கணும். இவர்கிட்ட இந்த மாதிரி சொத்து இருக்கா இல்லையா, நாளைக்கு வந்து மீட்க முடியுமா முடியாதா அப்படின்றத பார்த்து தான் கொடுக்கணும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள், சரி மாமன் மச்சான் அங்காளி பங்காளி ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் வரும். அந்த நேரத்தில் உண்மையிலேயே கடன் அன்பை முறிச்சிடும்.